அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு மேவிபோசேத்தும் தாவீதும். மேவிபோசேத்தும் தாவீதும். தாவீது நாம் அனைவரும் அறிந்த ஒரு நபர், ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அநேகர் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கூட டேவிட் என்று பெயர் வைத்திருக்கிறோம். நம்மளுடைய டேவிட் பாஸ்டர் கூட இங்கே நம்ம மத்தியிலே உண்டு. சிலர் சொல்வார்கள், பரலோகத்திலும் நம்மளுடைய இதே பெயர் தான் பரலோகத்திலும் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படியானால் பரலோகத்திலே ஒருவேளை டேவிட் என்று யாராவது ஒரு கூட்டத்தாரை பார்த்து கூப்பிட்டால் அநேக தலைகள் திரும்பும். ஆனால் மேவிபோசேத் என்று கூப்பிட்டால் எத்தனை தலைகள் திரும்பும்? நிச்சயமாக ஒரு தலை திரும்பும். அந்த மேவிபோசேத்தை பற்றி தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த மேவிபோசேத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த பெயரை உச்சரிப்பதே கொஞ்சம் கடினம் அல்லவா? இந்த மேவிபோசேத்தின் முழு சரித்திரத்தை அறிந்தவர்கள் உண்டா கடைசி வரை? ஏனென்றால் நான் இந்த மேவிபோசேத்தை குறித்து அறிந்து கொள்வது நமக்கு அவசியம் என்று நான் நினைத்து இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறேன். யார் இந்த மேவிபோசேத்? சவுல், முதல் ராஜாவாகிய சவுலின் பேரன், சவுல் குமாரனாகிய யோனத்தானின் ஒரே குமாரன் தான் இந்த மேவிபோசேத். அவன் 5 வயதாயிருக்கும் பொழுது அவனுடைய தகப்பனும் அவனுடைய தகப்பனின் தகப்பனும் யுத்த களத்திலே மரித்து போகிறார்கள். அவனுடைய தாயை பற்றி ஒரு தகவலும் இல்லை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நாம் இந்த மேவிபோசேத்தை குறித்து ஒரு துவக்கத்தை பார்க்கிறோம். இந்த தொடக்கமான வசனம், இந்த அதிகாரத்திலே ஒரு வசனம் மாத்திரமே மேவிபோசேத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர் என்று நாம் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். சவுலின் அரண்மனையிலே இளவரசனாக இருந்தவன். ஆனால் இப்போது அவன் அனாதையாயிருக்கிறான். தாயை பற்றி செய்தி இல்லை. தகப்பனுடைய தகப்பனும் மரித்து விட்டார்கள். இவன் யோனத்தானுடைய ஒரே குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இவன் அனாதையாயிருக்கிறான். மாத்திரமல்ல, நடக்க முடியாது. புதிதாய் பதவி ஏற்ற அரசனுக்கு பயந்து ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அந்த காலத்திலே, அந்த கலாச்சாரத்திலே புதிதாய் பதவியேற்ற அரசன் பொதுவாக இதற்கு முன் இருந்த ராஜாவின் குடும்பத்தாரை அடியோடு ஒழிப்பதுதான் வழக்கம். ஏனென்றால் அவர்கள் ஒரு நாளிலே தனக்கு போட்டியாக வந்துவிடலாம் என்ற ஒரு பயத்தினாலே அந்த பழைய ராஜாவின் குடும்பத்தை அடியோடு ஒழிப்பதுதான் வழக்கம். விட்டுவிடப்பட்ட சவுலின் ஒரே குமாரன் இஸ்போசேத் என்று ஒருவன் இருந்தான். அந்த இஸ்போசேத் கூட அதே அதிகாரத்திலே கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சவுல் யோனத்தான் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரே வாரிசு இந்த மேவிபோசேத். சவுல் வசித்த இடம் கிபியா என்று நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்கு அருகாமையிலே கிபியா என்ற இடத்திலே சவுலின் வீடு. அங்கே சவுல் யோனத்தான் தங்கியிருந்தார்கள். ஆனால் இந்த மேவிபோசேத் பயத்தினாலோ அல்லது எதனால் நாம் அறியவில்லை, அவன் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து அதிக தூரத்தில் உள்ள லோதேபார் என்ற ஒரு கிராமத்திலே வந்து வசிக்கிறான். லோதேபார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மாகீர் என்பவனுடைய வீட்டிலே இந்த மேவிபோசேத் வசிப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த லோதேபார் எங்கு இருக்கிறது என்று கேட்டால், எருசலேமிலிருந்து பார்க்கும்போது வடகிழக்கிலே கலிலேயா கடல் ஓரத்திலே, அதாவது பல 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு கிராமத்திலே, லோதேபார் என்ற இடத்திலே இந்த மேவிபோசேத் வந்து சேருகிறான். இந்த லோதேபார் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் தரிசு நிலம், வறண்ட நிலம், செழிப்பற்ற பூமி என்று அர்த்தம்.
இது அந்த ஊரின் பெயரே அவன் தள்ளப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு நிலைக்கு அடையாளமாக அந்த பெயர் இருக்கிறது. ஆகவே மறைவாக ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் மிகுந்த பயத்துடன் காலம் கழித்து வந்தான் இந்த மேவிபோசேத். அரண்மனையில் இளவரசனாய் இருந்திருக்க வேண்டியவன் இப்பொழுது எல்லா சௌரியங்களையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டான். முற்றிலுமாய் புறக்கணிக்கப்பட்ட நிலை, சூம்பின பயனற்ற கால்கள், நம்பிக்கையற்ற ஒரு எதிர்காலத்தை அவன் நோக்கியிருந்தான். அது மாத்திரமல்ல, புதிய அரசனால் எப்போது வேண்டுமானாலும் அவனுக்கு ஆபத்து வரலாம். ஆனால் அதே சமயம் எருசலேமிலே என்ன நடக்கிறது? அதே சமயம் புதிதாக அரியணை ஏறின நம் தாவீது ராஜா முற்றிலும் வித்தியாசமான விதத்தில் தன் மனதை செலுத்துகிறான் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே மேவிபோசேத்தின் கதை தொடருகிறது. அந்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு பிற்பாடு இங்கே தான் மேவிபோசேத் பற்றி நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். காரணம், யோனத்தான் தாவீதிடம் அவர்கள் நண்பர்களாக இருந்த காலத்திலே யோனத்தான் தாவீதிடத்திலே ஒரு விருப்பத்தை அவன் தெரிவிக்கிறான். அதாவது, யோனத்தான் நன்கு அறிந்திருந்தான் தான் ராஜாவாக வர வாய்ப்பில்லை, ஆனால் தாவீது கர்த்தர் தெரிந்து கொண்ட பிற்காலத்து ராஜா என்று யோனத்தான் அறிந்து அவன் தாவீதை பார்த்து கேட்கிறான், நீ அரியணை ஏறின பிறகு என் வீட்டாருக்கு நீ தயை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தான். ஏனென்றால் யோனத்தான் மரித்து போகலாம், ஆனாலும் என் வீட்டாருக்கு நீ ராஜாவாகிற போது நீ தயை காட்ட வேண்டும் என்று கேட்டிருந்தான். அவர்களுக்குள்ளே அங்கே ஒரு உடன்படிக்கை, தாவீதும் ஆணையிட்டு சரி என்று சொல்கிறான். இதை குறித்து நாம் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். இப்பொழுது நாம் திருப்ப வேண்டாம். ஆகவே இப்படியாய் இங்கே 9ஆம் அதிகாரம் 2ஆம் சாமுவேலில் தாவீது ராஜா கேட்டவுடன் அவர்களுக்கு கொடுக்குற பதில் என்ன? நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய 2ஆம் வசனம் 2 சாமுவேல் 9:2, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். இந்த சீபா நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவன் ஒரு வேலைக்காரனாக தான் இருந்தான். ஆனால் இந்த சீபா, இந்த வேலைக்காரன், ஒரு லாட்டரி பரிசு கிடைக்கும் நிலையில் இருந்தான். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஏனென்றால் அக்கால கலாச்சாரத்தின்படி ஒரு மனிதனுடைய அனைத்து வாரிசுகளும் மறைந்து போன பின்பு அந்த குடும்பத்தின் எல்லா சொத்துக்களும் பொதுவாக அந்த வீட்டின் பிரதான வேலைக்காரனையே சென்றடையும். ஆபிரகாம் கூட தனக்கு பிள்ளை இல்லாத சமயத்தில் தன் வேலைக்காரன் எலியேசர் அவன் வீட்டிற்கு சுதந்திரவாளி ஆவான் என முதலில் நினைத்தான், ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாக. ஆகவே இந்த சீபாவுக்கு அந்த ஆசை இல்லாமல் இருந்திருக்காது. ஏனென்றால் தாவீதினுடைய எல்லா வாரிசுகளும் மரித்து விட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும்தான் எங்கோ போயிருக்கிறான். அந்த உயிரோடு இருக்கும் குடும்பத்தின் ஒரே வாரிசு மேவிபோசேத் மாத்திரமே என்று சீபாவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவனோ பயந்து வெகு தூரத்தில் ஒளிந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இப்போது கிபியாவுக்கோ அதன் அருகாமையில் உள்ள எருசலேமுக்கோ அவன் வருவதற்கு அங்கே சான்ஸ் இல்லை. ஆகவே சவுல் குடும்பத்தின் சொத்துக்களை எப்போது அபகரிக்கலாம் என காத்து கொண்டிருப்பவன் தான் இந்த சீபா. இதை நாம் பிற்கால சரித்திரத்திலே நன்றாக விளங்கிக் கொள்வோம். ஆனால் இப்பொழுது தாவீதோ மேவிபோசேத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் என்ன செய்கிறான்? அவனை லோதேபாரில் இருக்கிற மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் என்று 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ராஜாவின் ஆட்கள் அவன் வீட்டை தேடி வந்திருப்பார்கள் அல்லவா? மாகீரின் வீட்டிலே, லோதேபாரிலே மேவிபோசேத்தை அழைத்து போகும்படி தாவீதின் ஆட்கள் வந்தவுடன் அவன் என்ன பயந்திருப்பான் அல்லவா? மிகவும் பயந்திருப்பான். ஐயோ, எல்லோரும் என்னை மறந்திருப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். ஒருவேளை பழி வாங்கும் நோக்கத்துடனே என்னை கொல்லவே ராஜா என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் என்று நினைத்து நடுக்கத்தோடு அவன் சென்றிருக்கலாம் இந்த மேவிபோசேத்.
ஆகவே அவன் ராஜாவுக்கு முன்பாக, தாவீது ராஜாவுக்கு முன்பாக இந்த முடமான இந்த மேவிபோசேத் அழைத்து செல்லப்பட்டான். எப்போது தன்மேல் பட்டயம் விழும் என்று பயந்திருந்த மேவிபோசேத்தோடு ராஜா பேசத் தொடங்கினார். நாம் அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9:6. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். நிச்சயமாக பயமாக இருந்திருக்கும் அல்லவா? ராஜா அவன் மேவிபோசேத் தன்னை குறித்து எவ்வாறு நினைத்திருப்பான்? ராஜாவின் முன் வந்தவுடனே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது 7ஆம் வசனம் அவனை பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன? நீ பயப்படாதே. ஏனென்றால் அவன் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். ஆகவே அவனை பார்த்து கருணை உள்ளம் கொண்ட தாவீது அரசன் சொல்லுகிறான், நீ பயப்படாதே. ஏன்? உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அவனை நம்ப முடியாமல் போயிருக்கும் இல்லையா மேவிபோசேத்? அவன் என்ன செய்கிறான்? 8ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா என்ன செய்கிறான்? சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். இந்த மேவிபோசேத்திற்கு தாவீதின் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த அனைத்து சம்பத்தையும் பொருளையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ செய்ய வேண்டியது என்ன? 10ஆம் வசனம். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் அப்பம் புசிக்க உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். நீ இனிமேல் மேவிபோசேத்துக்காக அவனுடைய நிலத்தை உழுது நீ அவனுக்கு பயிரை சேர்ப்பாயாக. அவனோ என்னுடைய பந்தியிலே நித்தம் அவன் வந்து இருப்பான் என்று இங்கே தாவீது கட்டளையிடுகிறார். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா பதில் சொல்கிறான். 11ஆம் வசனம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியேனுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். 13ஆம் வசனம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. பாருங்கள், ஒரே நாளிலே மேவிபோசேத்தின் நிலை இப்படி தலைகீழாக இல்லை, தலை நேராக மாறிவிட்டது. மீண்டும் அரண்மனையிலே அவன் ஒரு இளவரசனைப் போல கனப்படுத்தப்படுகிறான். தாவீது ராஜாவின் கருணை உள்ளம் இதை மேவிபோசேத்திற்கு செய்தது. இப்போது நாம் கதையை சற்று நிறுத்தி நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய நிலைமையை மேவிபோசேத்தின் நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேவிபோசேத் அடைந்த அதே அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறோம். அவனைப் போலவே பாவத்து நிமித்தம் பாவத்திற்கு அடிமையாய் பாவத்திற்கு சிறைப்பட்டு இருந்தோம். சிலர் இன்னும் கூட இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நாம் என்று சொல்லப்படுகிறது. ஆம், பாவத்து நிமித்தம் நாம் மரித்து கடந்த நம்மை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இருள் சூழ்ந்த எதிர்காலத்தில் இருந்த நம்மை தேடி வந்த ராஜாவின் அழைப்பு. இல்லை, பரம ராஜாவே நம்மை தேடி வந்தார். அழைப்பு மாத்திரம் வரவில்லை, அந்த ராஜாவே நம்மை தேடி வந்தார். பரலோகத்தை விட்டு நம்மை போல மானிடனாய் வந்தார். நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் அகோர மரணத்தை அடைந்து உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை சம்பாதித்தார். மன்னிப்பையும் ரட்சிப்பையும் இலவசமாய் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படி உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பிள்ளையைப் போல் நம்மை ஏற்றுக்கொண்டு தம் குடும்பத்தில் சேர்த்து கொள்ள, நம்மோடு தனிப்பட்ட விதத்திலே அவர் உறவு கொள்ள நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 நமக்கு தெரிந்த வசனம். இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
நான் அவனுள் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். இன்னும் கூட 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மையை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் நமக்காக அடிக்கப்பட்டு, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களின் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர் என்று வாசிக்கிறோம். இங்கே மேவிபோசேத் அந்த வீட்டிலிருந்து அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருந்தான். ஆனால் அங்கே அவன் மேவிபோசேத்தாக தான் இருந்தான். அவன் ராஜாவாக மாறவில்லை. ஆனால் நம்மை தேடி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு போஜனம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவருடைய பந்தியிலே அவரோடு சேர்வது மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 2வது, தாவீது அரசன் எல்லாம் அவனுக்கு கீர்த்தியும் வல்லமையும் இருந்தால் கூட அந்த மேவிபோசேத்தின் கால்களை அவன் சுகமாக்கி இருக்க முடியாது. அவன் கடைசி வரை முடமாகவே இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சுகமளிக்கும் ஆண்டவர் அல்லவா? வியாதியையும் சுகமாக்க முடியும். அது மாத்திரமல்ல, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனையும் தருகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் நம்மளுடைய ராஜாவிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். மேவிபோசேத் தாவீதிடத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை விட பன்மடங்கு பெரியது. மரித்து போன தகப்பன் யோனத்தானின் நிமித்தம் குமாரனாகிய மேவிபோசேத்திற்கு ஆசீர்வாதம் வந்தது. ஏனென்றால் மேவிபோசேத் அங்கே அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒன்றும் செய்யவில்லை. தகப்பனின் நிமித்தம், தகப்பனோடு தாவீது செய்த உடன்படிக்கையின் நிமித்தம் மேவிபோசேத்தை தேடி ஆசீர்வாதம் வந்தது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம், தேவகுமாரனாகிய இயேசுவின் நிமித்தம், அவர் மூலமாக நீங்களும் நாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற அவர் அழைக்கிறார். எப்படி மேவிபோசேத் ராஜாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்பி வந்தது போல இன்று நாமும் இயேசு ராஜாவிடம் வருவோமா? அல்லது ஒருவேளை அவருடைய அன்பின் அழைப்பை புறக்கணித்து லோதேபாரிலே தொடர்ந்து சூன்யமான வாழ்க்கையை தொடர விரும்புவோமா? அதை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சரியான தீர்மானத்தை எடுக்க கிருபை செய்வாராக. சரி, இப்போது நாம் மேவிபோசேத்தின் கதையை தொடர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்கே முடியவில்லை. 9ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வருகிற அதிகாரங்களிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், 10ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெறுகிறான் என்று வாசிக்கிறோம். 11, 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேலிலே பத்சேபாளின் கதை, உரியாவின் கதை, அங்கு நடைபெறுகிற அந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் வரும்பொழுது அம்னோன் தாமார் விஷயத்தை குறித்து வாசிக்கிறோம். அப்சலோம் கோபப்பட்டு அம்னோனை கொன்று போடுகிறான். தாவீது துக்கம் அடைகிறான். ஏனென்றால் அம்னோன் முதலில் பிறந்தவன். மகனை இழந்த துக்கம் தாவீதுக்கு. அப்சலோம் ஓடிப்போகிறான். 14ஆம் அதிகாரம் அப்சலோம் ஓடிப்போனது நிமித்தம் மீண்டுமாக நம்மளுடைய தாவீது துக்கப்படுகிறான். அப்பொழுது யோவாப் அவனுடைய படைத்தலைவன் அப்சலோமை மீண்டுமாக எருசலேமுக்கு அழைத்து வந்தான். ஆகிலும் கூட அப்சலோமுக்கும் தகப்பனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. பின்பு யோவாபின் உதவியால் அவர்கள் இருவரும் ஒப்புரவாகிறார்கள். அதாவது அப்சலோமும் அவருடைய தகப்பனும் தாவீதும். 15ஆம் அதிகாரத்திலே என்ன நடக்கிறது? அப்சலோம் எப்ரோன் என்ற ஊருக்கு சென்று தனக்கென்று தன் வசம் மக்களை திருப்பிக் கொள்ளுகிறான். தாவீதுக்கு விரோதமாய் கலகம் செய்ய ஆரம்பிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்சலோம் கை பலத்தவுடன் தாவீது அவனுக்கு அஞ்சி, மகனாகிய அப்சலோம் அவன் கை பலத்தவுடன் தாவீது அஞ்சி என்ன செய்கிறான்? தன் மக்களோடு எருசலேமை விட்டு வெளியேறுகிறான். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து, ராஜா வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான் என்று வாசிக்கிறோம். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலோம் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கத்துடன் அவன் எருசலேமுக்கு வந்து விட்டான். தாவீதோ எருசலேமை விட்டு ஒலிவமலையை தாண்டி போய் கொண்டிருக்கிறான். இப்பொழுது நாம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அங்கே நாம் இந்த கதை தொடர்கிறதை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-6, பக்கம் 405 முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல். தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து தாவீதை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும்
வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. இவைகளையெல்லாம் சீபா எந்த நிலத்திலே பயிரிட்டிருப்பான்? மேவிபோசேத்திற்கு சொந்தமான நிலத்திலே பயிரிட்டு அவனுக்கு தெரியாமல் ஒருவேளை இந்த காரியங்களை தாவீது ராஜாவுக்கு கொண்டு வருகிறான். 2ஆம் வசனம் 2 சாமுவேல் 16:2. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா சொல்லுகிறான், இந்த கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். ராஜா கேட்கிற கேள்வி என்ன? உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டான். ஆண்டவனுடைய குமாரன் யாரை குறித்து கேட்கிறான்? நீ வந்து விட்டாய் எருசலேமை விட்டு என்னை தேடி, எங்கே உன்னுடைய ஆண்டவன் மேவிபோசேத்தை காணுமே என்று தாவீது சீபாவை கேட்கிறான். அப்பொழுது சீபா ராஜாவை நோக்கி 3ஆம் வசனத்திலே, அவன் எருசலேமிலே இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சீபாவுடைய புத்தி கூர்மையை பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான். ஏறக்குறைய ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இவைகளெல்லாம் திரட்டி கொண்டு வந்து தாவீதை சரியான இடத்துல கண்டுபிடித்து இதையெல்லாம் காண்பித்து அவன் ஒரு நல்லவனாக அங்கே காட்சி அளிக்கிறான். தாவீது உடனே கேட்கிறான், எங்கே மேவிபோசேத்? அவன் என்னை தேடி வரவில்லையே. உடனே அவன் சொல்லுகிற பதில், அவன் ராஜாவாகலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நாளிலே அவனுக்கு மணிமகுடம் சூட்டப்படும் என்று அவன் எருசலேமிலே இருந்து விட்டான் என்று சீபா சொல்லுகிறான். சீபா சொன்னது உண்மையா இல்லையா என்பதை நாம் கட்டாயம் அறிந்து கொள்வோம் இன்னும் ஒரு 2 அதிகாரம் கழித்து போகும்பொழுது. ஆனால் இந்த இடத்திலே ஒரு பெரிய சூழ்ச்சியை அவன் பண்ணுகிறான். தாவீது அதற்கு என்ன சொல்லுகிறான்? 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். 9ஆம் அதிகாரத்திலே மேவிபோசேத்தை பார்த்து சொன்னான், சவுல் வீட்டாருடைய அனைத்து சொத்தும் உன்னுடையது என்று சொல்லுகிறான். இங்கே ஒரு கண்ணிமைக்கும் பொழுதிலே அவன் சொல்லுகிறான், சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானது எல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று தான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். முடிந்துவிட்டது. அவன் நினைக்கலாம், சீபா எப்படியா ஏமாற்றி விட்டோம் என்று. எத்தனை அவதூறு, பொய், வஞ்சகம், கள்ளன், எத்தனை கொடியவன் என்று நாம் சீபாவை குறித்து இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆனால் தாவீது அவனை முற்றிலும் நம்பி மேவிபோசேத்துடைய சொத்துக்களை உடனே சீபாவுக்கு அவன் கொண்டு வருகிறான், செலுத்துகிறான் என்று பார்க்கிறோம். உண்மையில் நடந்தது என்ன என்று சில அதிகாரங்கள் நாம் பொறுத்திருக்க வேண்டும். இங்கே தாவீது அப்சலோம் பகை வலுத்து கொண்டு போகிறது. கதை அப்படியாய் தொடருகிறது. இருதரத்தாரும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் தாவீதிற்கு விரோதமாக பாளையம் இறங்கினார்கள். 18ஆம் அதிகாரத்தில் 2 படைகளுக்கும் யுத்தம் நடக்கிறது. நாம் அறிந்த ஒரு சரித்திரம். அங்கே என்ன நடக்கிறது? தாவீது தன்னுடைய பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்த வேண்டும் என்று கேள்விப்பட்டாலும் கூட அந்த யோவாப் படைத்தலைவன் என்ன செய்கிறான்? அப்சலோமை கொன்று போடுகிறான். 18ஆம் அதிகாரத்திலே அப்சலோமுடைய படை தோற்று போகிறது. ஆனால் அப்சலோம் மரித்தபடினாலே மீண்டும் தாவீதிற்கு துக்கம், தாங்க முடியாத துக்கம். அவன் அழுகிறான். 19ஆம் அதிகாரத்திலே யோவாப் வந்து அவனை தேற்றி, நீர் வந்து மக்களோடு பேச வேண்டும் என்று சொன்னபடியினாலே அவன் மீண்டும் தாவீது எருசலேமுக்கு வருவதற்காக உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று அதிகாரம் 19 அவனுக்கு அழைப்பு வருகிறது. அப்படியே அந்த 19ஆம் அதிகாரத்திலே தாவீது தன் ஜனத்தோடு திரும்பி வந்தான். திரும்பி வருகிற வழியில் முதலாவது அவன் பார்க்கிற நபர் வந்து சீமேயு என்ற ஒரு நபர் தாவீதை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின் மேவிபோசேத்தும் தாவீதை பார்க்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இங்கே மேவிபோசேத் தாவீதை சந்திக்க எருசலேமை விட்டு கடந்து வருகிறான். 2 சாமுவேல் 19:24 முதல் நான் வாசிக்கிறேன். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல், நன்றாக கவனியுங்கள், ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோടെ திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அதாவது அவன் அத்தனையாய் சோர்ந்து போய்விட்டான். அவனுடைய ராஜ பக்தி அத்தனை அதிகமாக இருந்தது. தாவீதை அவன் அத்தனையாய் நேசித்தபடியினால் தாவீது ராஜா போன உடனே அவனால் சின்ன சின்ன காரியங்களை கூட செய்ய முடியவில்லை. கால்களை சுத்தம் பண்ணவில்லை, தாடியை சவரம் பண்ணவில்லை, வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. 25ஆம் வசனம் அவன் சொல்கிறான், அவன்
தாவீது எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடே கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். நான் எருசலேமை விட்டு போகும்பொழுது நீ என்னோடு வரவில்லையே, ஏன் என்று தாவீது கேட்கிறான். அப்பொழுதுதான் அங்கே உண்மை வெளி வருகிறது. 26ஆம் வசனத்திலே, அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். ஆனால் அந்த வேலைக்காரன் அதற்கு இணங்கவில்லை. அவன் எதிர்பார்த்தபடி ஒரு கழுதையை அவன் கொண்டு வரவும் இல்லை. அவன் முடவனாய் இருந்தபடியினால் அந்த ஒரே காரணத்து நிமித்தம் மேவிபோசேத் தாவீதுடன் வரவில்லை என்று தன்னுடைய நிலைமையை அவன் அங்கே விளக்கிச் சொல்லுகிறான். 27ஆம் வசனம், அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் தவறு, அப்படி நடக்கவில்லை என்று அங்கே தாவீதுக்கு அதை விளக்கிச் சொல்கிறான் மேவிபோசேத். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல் இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். அடுத்த வசனம் 28, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாயிருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்கிறான். எத்தனை அருமையாய் பேசுகிறான் பாருங்கள். அந்த மேவிபோசேத்தின் உள்ளம், அவன் ஒரு சீரிய நற்குணங்களை கொண்ட ஒரு மனுஷனாய் இந்த இடத்துல காணப்படுகிறான். நான் விரும்பினதெல்லாம் என் ராஜா திரும்பி வர வேண்டும் என்று. ஆகவே தான் அவன் அப்படியாய் காத்திருந்தான். அவனும் ராஜாவோடு வர வேண்டும் என்று நினைத்திருந்தான். அவன் முடவனானபடியினாலே அவனை வர முடியலை. ஒருவேளை இந்த சமயம் அவனுக்கு நேரம் இருந்தபடியினாலே அதற்குரிய ஆயத்தங்களை அவன் சரியாய் செய்து கொண்டு தாவீதை சந்திக்க வந்து இப்படியாய் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டார் அனைவரும் மரித்திருக்க தான் அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனாலும் நீர் கிருபையாய் எனக்கு ராஜாவிடத்தில் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை வைத்தீரே. இன்னும் என் ராஜாவிடத்திலே நான் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று சொல்கிறான். சிபா என்னை ஏமாற்றி விட்டான் என்று அந்த காரியத்தை அவன் எடுக்கவே இல்லை. ஆனால் ராஜாவுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது பாருங்கள். 29ஆம் அதிகாரம். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன். ஏனென்றால் தாவீதுடைய நிலையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அங்கே பலவிதமான பிரச்சனைகள், பர்டிகுலராக அவனுடைய குடும்பத்திலிருந்து அவனுடைய குமாரர்கள் மூலமாய் வரும் பிரச்சனைகளினாலே அவனுக்கு இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களே அவன் மனதை செலுத்தவே இல்லை. அவன் பேசியதை, மேவிபோசேத் சொன்னதை அவன் சரியாக கூட கேட்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தான் அவன் சொல்கிறான், உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன். நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டு கொள்ளுங்கள். மீண்டும் கண்ணிமைக்கும் நேரத்திலே அடுத்த தீர்மானத்தை எடுக்கிறான். முதலிலே சீபா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்கிறான். இப்பொழுது மேவிபோசேத் வந்து உண்மையை சொன்ன உடனே, சரி நீங்கள் 2 பேரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் காரியத்தை முடிக்கிறான். ஆனால் பதில் பாருங்கள், அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். 30ஆம் வசனம். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். 30ஆம் வசனம். ராஜா, நீர் திரும்பி வந்தது அதுதான் எனக்கு முக்கியம், வேற இன்னும் எனக்கு விருப்பமில்லை, முக்கியமில்லை. அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும், எதற்கு பங்கிட வேண்டும் என்று சொல்லுகிற மேவிபோசேத். தாவீதின் கையில் மேவிபோசேத்திற்கு அடிப்படை நியாயம் கூட கிடைக்கவில்லை இல்லையா? ஆனாலும் நாம் வியக்கத்தக்க நற்குணத்தை மேவிபோசேத்திடம் காண்கிறோம். எத்தனை விசுவாசம், பக்தி, தாவீதின் மேல் அந்த ராஜபக்தி, அந்த நன்றி கடன், அது மாத்திரமல்ல விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. தாவீது பத்திரமாய் திரும்பி வந்ததே எனக்கு போதும் என்கிறான். மோசம் செய்த வேலைக்காரனான சீபாவுக்கு சவுலின் சொத்தில் 1/2 பங்கு என்று நாம் பார்க்கும்போது அது நீதி கேடு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் பாருங்கள், சிறிதளவு கூட பொருளாசை அற்ற மேவிபோசேத். ஆகவே நம் வாழ்க்கையில் இந்த அநேக குணங்களை நாம் மேவிபோசேத்திடமிருந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவனுடைய நற்குணங்கள் யாவை? முதலாவது அவனுடைய மனத்தாழ்மை. நான் ஒரு செத்த நாய் என்று சொல்கிறான். ராஜா அவனுக்கு முன்பு வரும்பொழுது அவனும் ஒரு இளவரசன் தான், ராஜரத்தம் அவனிடத்திலும் இருக்கிறது. ஆனாலும் கூட நான் ஒரு செத்த நாய். அவனுடைய மனத்தாழ்மையை பாருங்கள். அவனுடைய நன்றி நிறைந்த உள்ளம். இங்கே வந்து சொல்லும் பொழுது, எல்லாம் போனாலும் பரவாயில்லை, நீர் நம்முடைய பந்தியில் என்னை அமர வைத்தீரே, நீர் திரும்பி வந்தது எனக்கு போதும் என்று சொல்கிறான். சற்றும் பொருளாசையற்ற ஒரு அரிய பக்தனாக நாம்
இந்த இடத்திலே இந்த மேவி போசேத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எதை நாடுகிறோம்? கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களையா அல்லது கர்த்தரையே நாடுகிறோமா? நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. மேவி போசேத்தை போல எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை விட எனக்கு கர்த்தர் தான் என் பங்கு, கர்த்தரே எனக்கு வேண்டும், அவருடைய பிரயாசங்களுக்காகவா அவருடைய ஆசீர்வாதங்களுக்காகவா நாம் அவரை தேடுகிறோம்? இதை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளலாம். மேவி போசேத்திற்கு இருந்த தேவ பக்தி, அந்த சுயநலமற்ற அன்பு நம்மில் காணப்படும் பொழுது தேவன் நம்மிலும் பிரியப்படுவார். சரி, மேவி போசேத்தின் கதை போகட்டும். நாம் இப்பொழுது தாவீதை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். சவுல் தள்ளப்பட்டவுடன் என்ன நடக்கிறது? தாவீது அறிமுகமாவதற்கு முன்பதாகவே தேவன் இப்படியாய் சொல்லுகிறார். சாமுவேலை பார்த்து 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, 1 சாமுவேல் 13:14 சவுல் தள்ளப்பட்டவுடன் வருகிற வார்த்தை என்ன? கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். ஒருவேளை சவுலை மக்கள் தெரிந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஆண்டவரே தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடுகிறார் என்று சவுல் அங்கே ஈசாய் வீட்டிற்கு போவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் பார்க்கும் பொழுது அவனுடைய கண்ணில் பட்ட இந்த தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று காண்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதே வசனத்தை நாம் பிற்பாடு அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பிரசங்கத்திலே இப்படியாய் சொல்லுகிறான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனையும் குறித்து சாட்சி கொடுத்தார். எங்கே? அப்போஸ்தலர் 13:22 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திற்கு ஏற்றவன் என்று நற்சாட்சி பெற்ற ஒரே நபர் தாவீது மாத்திரமே. அது மாத்திரமல்ல, ஏறக்குறைய 30 முறை வேதத்திலே தாவீதை குறித்து சொல்லப்படும் பொழுது என் தாசனாகிய தாவீது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் சிலரை குறித்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசையை குறித்து பலமுறை நாம் வாசிக்கிறோம், என் தாசனாகிய மோசே. யோபுவை குறித்து முதல் அதிகாரத்திலும் கடைசி அதிகாரத்திலும் என் தாசனாகிய யோபு என்று வரும். ஆனால் இந்த தாவீதை குறித்து 30 முறை என் தாசனாகிய தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், என் தாசன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ற நாம் வேதத்தை பார்ப்போமானால் அது ஒரு பெரிய சரித்திரம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று போய்கொண்டிருக்கும். ஆனால் நாம் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் என்ன காரணங்கள் என்று பார்த்தால், சவுலினிடமும் சாலமோனிடமும் இல்லாத மனத்தாழ்மை தாவீதிடத்தில் இருந்தது. அவன் எப்பொழுதுமே மனம் திரும்பி கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமுள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய குற்றங்களை உடனே ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு திருத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள அவன் ராஜாவாக இருந்தாலும் கூட புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாயிருந்தான். அத்தகைய மனத்தாழ்மை அவனிடத்திலே காணப்பட்டது. பல ஆண்டுகள் அவன் சிம்மாசனத்திற்கு வரும் முன்பதாக அவன் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். சவுலும் சாலமோனும் காத்திருக்கவில்லை, அவர்களுக்கு உடனடியாக அந்த சிம்மாசனம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது பல ஆண்டுகள் சவுலால் துரத்தப்பட்டு பல கஷ்டங்களை அவன் கண்ட பிறகுதான் அவன் சிம்மாசனத்திற்கு வருகிறான் என்று வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன் கர்த்தருடைய வேலைக்காக, ஏனென்றால் கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணினார் என்று தாவீதுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தன் வேலை வரும் முன் கர்த்தருக்காக காத்திருந்தான். இந்த தாவீது பிறர் குறையை பெரிதாய் பாராமல் பெருந்தன்மை உள்ளவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். 2 முறை தன்னுடைய எதிரியாகிய சவுலை பழிவாங்க தருணம் கிடைத்தும் கூட இரக்கம் காண்பித்தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொடமாட்டேன் என்று சொல்கிறான். பிற்பாடு சவுல், அப்னேர் போன்ற சத்துருக்கள் மரித்த போதும் கூட அவன் கொண்டாடவில்லை. அவனுடைய சத்துருக்களாக இருந்தார்கள் இருவரும். ஆனாலும் கூட அவர்களுக்காக துக்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் புலம்புகிறான். எதிரிகளையும் துரோகிகளையும் பழிவாங்காமல் மன்னிக்கிற சுபாவம் அக்காலத்து அரச பரம்பரையில் அபூர்வமானது. ஆனால் தாவீதோ அப்னேரையும் ஷிமேயையும் குமாரன் அப்சலோமையும் கூட மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல ஆண்டுகள் போராடி பொறுமையாய் காத்திருந்து தான் சமாதானமாய் அரியணையில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அமர்ந்திருக்கும் போது கூட அவன் கேட்கிற முதல் கேள்வியை நாம் பார்த்தோம். 9ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், யாருக்கு நான் யோனத்தான் நிமித்தம்
கருணை செய்யலாம், கருணை காட்டலாம் என்று தான் அவன் விசாரிக்கிறான். யோனத்தானோடும் சவுலோடும் தான் செய்த உடன்படிக்கையை அவர்கள் மரித்து போனாலும் அதை மறவாமல் கடைப்பிடித்த உண்மையுள்ள தலைவனாக தாவீது காணப்படுகிறான். அதே நேரம் இதே தாவீதின் மறுபக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் செய்த தவறுகள் நமக்கு தெரியாமல் இல்லை, நமக்கு நன்றாகவே தெரியும். பத்சேபாள், உரியா, விபச்சாரம், படுகொலை, மக்கள் தொகை இலக்கம் கணக்கெடுப்பில் அவன் சொல்லியும் கேட்காமல் அதில் ஈடுபட்டது, இப்படிப்பட்ட தவறுகளை செய்தான் என்பது உண்மை. ஆனால் நமக்கு எச்சரிக்கையாக ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குறை என்னவென்று பார்ப்பீர்களானால், அவன் குடும்ப காரியங்களை அவன் சரியாக கவனிக்க தவறினான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிள்ளைகள் கட்டுப்பாடற்ற பிள்ளைகளாய் இருந்ததினால் பல பிரச்சனைகளை அவன் சந்தித்தான். அதிகமான துக்கம், வேதனை, கண்ணீர் தாவீதின் அதன் வழியாய் போக வேண்டியிருந்தது. ஏனென்றால் முறை தவறி நடந்த அவனுடைய குமாரர்கள் தகப்பனுக்கு விரோதமாக கலகம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவனுடைய குமாரர்களே அம்னோன் முதலாக பிறந்தவன், அப்சலோம், அதோனியா, 3 பேரும் மரிக்கிறார்கள். அதோனியாவை கொன்றது அப்சலோம், அப்சலோமை கொன்றது படைத்தலைவன் யோவாப். தாவீது மரித்தவுடன் சாலமோனால் அந்த 3வது குமாரனான அதோனியாவும் கொல்லப்படுகிறதை பார்ப்போம். இப்படிப்பட்ட குடும்ப சிக்கல்கள், போராட்டங்கள், அதை நான் ஒரு குறையாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராஜாவாக இருக்கும் பொழுது ஒருவேளை தன் குடும்பத்தின் காரியங்களிலே அவன் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். அது நிமித்தம் அவன் அநேக இழப்புகளை நேரிட்டான், அநேக துக்கமான வழியாய் போக வேண்டியிருந்தது. இது நம் ஒவ்வொருவருக்கும், முக்கியமாக பெற்றோருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக வருகிறது. அதிலும் தகப்பனாருடைய உத்தரவாதம் மிக மிக பெரியது, இது முதன்மையானது என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் குறித்த உத்தரவாதம் தான் முதன்மையானது. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என்னை நம்பி என்னுடைய பிள்ளைகளை என் கரத்திலே ஆண்டவர் ஒப்புவித்திருக்கும் பொழுது நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க வேண்டும். அங்கே சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், என்னுடைய வேலை இப்படிப்பட்டது, பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க முடியவில்லை என்று சொல்வதற்கு யாருக்குமே இடமில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிந்துதான் இப்பிள்ளைகளை உங்கள் கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் கணக்கு கேட்பார். ஆகவே நாம் பிள்ளைகளுக்காய் கருத்தாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், தேவ வசனத்தை போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஒரு முன்மாதிரியை நம் பிள்ளைகளுக்கு நாம் வைத்து போக வேண்டும். இது அவசியம். ஆனால் முக்கியமாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஆண்டவர் ஏன் குணசாலியான யோனத்தானை அவர் தெரிந்தெடுக்காமல் குறைகள், பலவீனங்கள் காணப்பட்ட தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார்? ஏனென்றால் யோனத்தானை பற்றி அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அங்கே எந்த குறையும் காணப்பட்டதாக தெரியவில்லை. அவன் ஒரு நோபல் மேன் என்று சொல்ல வேண்டும். ஏன் இந்த மேவி போசேத்தை கூட பாருங்கள், ஒரு குறை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தாவீதை பார்த்தவுடன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவனை தெரிந்து கொள்கிறார், அவன் என் தாசன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவனிடத்திலே ஒரு மிக முக்கியமான, மற்றவர்களிடத்தில் காணப்படாத ஒரு குணம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அது என்ன? இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கொடுத்திருக்கிறாரே, இதை இவன் யோசேப்புக்கோ அல்லது தானியேலுக்கோ கூட கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த சான்றிதழ் ஏன் தாவீதுக்கு? அப்படி தாவீதிடம் காணப்பட்ட தனித்துவமான ஒரு சிறப்பான குணம் என்ன? இதை அறிந்து கொள்வதற்கு நான் உண்மையிலே கடந்த சில நாட்களாக இதற்காக நான் ஜெபித்து கொண்டும் மற்றவர்களோடு பேசிக்கொண்டும் வந்தேன். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் என் ஜெப வேளையில் ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. அது என்ன? தாவீது தன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்தான். கேட்கும் பொழுது மிக சுலபமாக இருக்கிறது. ஆனால் இந்த அன்பு எப்படியாய் வெளிப்பட்டது என்று நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். மற்றவர்களிடத்திலே காணப்படாத ஒரு விசேஷித்த அன்பு தாவீதிடத்திலே காணப்பட்டது. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஆண்டவர் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற பிரதானமான கற்பனை என்ன என்று பார்ப்பீர்களானால், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உபாகமம் 6:3 இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறுவாயாக என்று சொல்லி தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம்? நீ இந்த கட்டளையை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீ போதிக்க வேண்டும், உன் வீட்டின் நிலை சட்டங்களிலெல்லாம் நீ எழுதி வைக்க வேண்டும். அது என்ன?
உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும் என்பதே பிரதான கற்பனை. உன் பிள்ளைகளுக்கு போதித்து நீ படுத்துக்கொள்ளும் போதும் வழியில் நடக்கும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீ உன் பிள்ளைகளோடு பேச வேண்டும். உன் கையிலே அடையாளமாக வைத்துக்கொள், உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது என்று தேவன் மிக முக்கியமாய் கொடுக்கிற ஒரு கட்டளையை தாவீது கடைப்பிடித்திருந்தான். தாவீதிற்கு கர்த்தரிடத்தில் அப்படி ஒரு அன்பு காணப்பட்டது. அப்படிப்பட்ட அன்பை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபாகமத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உதாரணமாக உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இன்னும் பல வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். யாருக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வாராம்? கற்பனைகளை கைக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, அதைவிட பிரதானமாக முதலில் எழுதப்பட்ட வார்த்தை என்ன? என்னில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை நீ கைக்கொள்ள வேண்டும் என்று அங்கே ஒரு முக்கியமான அந்த சீக்வன்ஸ் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கற்பனைகளை அநேகர் கைக்கொள்ளுகிறார்கள், பரிசேயர்கள் கைக்கொள்ளுகிறார்கள். அந்த கெட்ட குமாரன் கதையிலே அந்த மூத்த சகோதரன் இல்லையா, அந்த மூத்த மகன் குமாரன் கூட கற்பனையை கைக்கொண்டான். அவனுடைய தகப்பனுக்கு விரோதமாய் அவன் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு பரிசேயனை போல் அல்ல, அந்த மூத்த குமாரன் கீழ்ப்படிந்தது போல் அல்ல, வேறு வழி இல்லாமல் அல்ல. அன்பற்ற சடங்காச்சாரமான கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறதில்லை. மாறாக என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுடைய தாவீது சங்கீதங்கள், அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 74 சங்கீதங்கள் தாவீதால் எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதில் பார்ப்பீர்களானால் எத்தனையாய் அவன் தேவன் மேல் அன்பு கூறுகிறான் என்று பார்ப்போம். உதாரணமாக 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே, நான் என்ன செய்கிறேன்? உம்மில் அன்பு கூறுவேன். அவனுடைய பிரதானமான தேவனுக்கு எதிராக இருக்கிற அந்த உணர்ச்சி என்னவென்றால், தேவன் மேல் அவன் வைத்திருக்கிற அன்பு. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை நம்மளிடத்திலிருந்து வாஞ்சிக்கிறார். ஆகவேதான் இயேசுவானவர் 3 முறை மறுதலித்த பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? இந்த கலிலேயா கடல் அருகையிலே அந்த நாள் காலையிலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? தேவன் அதிகமாக எதிர்பார்த்த இந்த குணத்தை தாவீதிடத்திலே அவர் காண்கிறார். தாவீது ஒரு இளம் வாலிபனாய் இருக்கும் பொழுதே அவனுடைய இருதயத்திலே இந்த அன்பை கண்ட தேவன் அவனை அழைக்கிறார், அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அது எப்படியாய் காணப்பட்டது என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது தாவீதுடைய இருதயத்திலே இந்த அன்பு இருந்தது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சரித்திரம். அங்கே தாவீது கோலியாத்துடைய யுத்தம், பெலிஸ்தர் அணிவகுத்து நிற்கிறார்கள். அந்த ராட்சசன் ஆகிய கோலியாத் 40 நாள் காலையும் மாலையும் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேலின் சேனையை இந்த கோலியாத் 40 நாள் காலையிலும் மாலையிலும் நிந்தித்தான். அங்கே சவுல் இருந்தான். சவுலோடு நிச்சயமாக யோனத்தான் கூட இருந்திருப்பான் அல்லவா? அவர்கள் எதுவுமே அதை குறித்து கவலைப்படவில்லை. இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தன் இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்ததை குறித்து அவர்கள் கவலைப்படவே இல்லை. ஆனால் அங்கே ஒரு இளைஞன் வருகிறான், நம்மளுடைய தாவீது. தற்செயலாக எதேச்சையாக அவன் அந்த யுத்த முகாமுக்குள்ளே வருகிறான். அவன் அங்கே இருக்கும் பொழுது அவன் காதுகளில் விழுகிறது. என்ன விழுகிறது? இந்த கோலியாத் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிற வார்த்தைகளை அவன் கேட்கிறான். 40 நாள் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பேசாமல் இருந்தார்கள். இந்த இளைஞனுக்கு வந்த ஆத்திரத்தை பார்த்தீர்களா? அவன் உடனே அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த தேவன் மேல் வைத்த வைராக்கியம் எங்கிருந்து வருகிறது? தேவன் மேல் வைத்த அன்பினால். என்னுடைய தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்கிறான். அவன் இளைஞனாக இருந்தும் 16-17 வயசு தான் இருந்திருக்க வேண்டும். நான் போய் ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரடியையும் சிங்கத்தையும் கொல்வதற்கு என்னோடு இருந்த கர்த்தர் இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்கிறான். இவன் தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே, இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்ற வைராக்கியத்தின் நிமித்தம் அங்கே அவன் போய் அங்கே கோலியாத்தை தோற்கடிப்பதை பார்க்கிறோம். அந்த 40 நாட்கள் அங்கே சவுல் இருந்தான். யோனத்தான் கூட இருந்திருப்பான். யோனத்தான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவனும் கூட ஒரு சிறந்த அதிகமான தைரியமுள்ள ஒரு வீரன் என்று அந்த 14ஆம் அதிகாரத்திலே அவன் செய்த பெலிஸ்தருக்கு விரோதமாய் அவன் செய்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட யோனத்தான் கூட அவன் கோலியாத் தேவனை நிந்திக்கும் பொழுது, அவனுடைய சேனைகளை நிந்திக்கும் பொழுது பேசாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த இளைஞனால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய அன்பின் மிகுதி,
தேவன் மேல் வைத்திருந்த அவனுடைய அன்பினால் போய் அங்கே கோலியாத்துடன் அவன் யுத்தம் செய்து அங்கே தோற்கடித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த அன்பின் நிமித்தமே அவன் சகல சத்துருக்களையும் தோற்கடித்து சமாதானமாய் அந்த புதிய தன்னுடைய அரண்மனையில் எருசலேமில் இருக்கும் பொழுது அவன் கேட்கிற முதல் கேள்வி என்ன? நான் இப்படிப்பட்ட கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட வீடுகளில் இருக்கிறேனே, ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சிலைகளுக்கு பின்பாக இருக்கிறதே. நான் அவனுக்கு ஒரு ஆலயத்தை, என் தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாமா? அவனுடைய மனம் அப்படித்தான் செல்கிறது. ஏனென்றால் அவன் தேவன் மேல் வைத்த அன்பு. நன்றாக அவன் என்ஜாய் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் அவனுக்கு வெற்றி. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கேதுரு மரத்தால் ஆகிய வீட்டிலே அவன் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் கேட்கிற முதல் கேள்வி, நான் என்ன செய்யலாம் என் தேவனுக்கு? அவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்கிறான். பின்பு 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தபடி, யாருக்காவது நான் கருணை காட்டலாமா என்று கேட்கிறான். இதெல்லாம் தேவனுடைய அன்பின் நிமித்தம் அவனிடத்தில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதங்களை பற்றி சொன்னேனே, அவன் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் தாவீது தேவனை ஸ்தோத்திரிப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சங்கீதம் 34 பார்ப்பீர்களானால் அங்கே அந்த சங்கீதத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அபிமெலேக்குக்கு முன்பாக அபிமெலேக்கு ராஜாவால் அவன் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் எது? 34 தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அந்த சங்கீதத்தின் முதல் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். முடியுமா? நாம் செய்வோமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதுதான் அவன் கர்த்தர் மேல் வைத்த அன்பு. அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தரை துதிக்கிற அந்த அன்பு. அநேக சங்கீதங்கள், 8ஆம் சங்கீதம், 40ஆம் சங்கீதம், 65ஆம் சங்கீதம், 103ஆம் சங்கீதம், 145ஆம் சங்கீதம், அனைத்தும் தாவீது எழுதினது. அனைத்து சங்கீதங்களுமே தேவனை துதிக்கிற சங்கீதங்கள், சாங்ஸ் ஆஃப் பிரைஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 142 பாருங்கள். அங்கே அவன் கெபியிலிருந்து ஒரு சங்கீதத்தை சொல்லுகிறான். சவுலுக்கு பயந்து ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். சங்கீதம் 142 அதனுடைய அந்த இன்ட்ரடக்ஷன், தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய சங்கீதம். அந்த சங்கீதத்திலே அவன் தனக்கு விடுதலைக்காக தான் ஜெபிக்கிறான். ஆனால் ஏன் ஜெபிக்கிறான் என்று கடைசி வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனம், சங்கீதம் 142 7ஆம் வசனத்தின் முதல் பாகம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி. அதுதான் அவனுடைய முக்கிய குறிக்கோள். சங்கீதம் 142 7 உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். அவனுடைய உள்ளமெல்லாம் அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினால். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் பார்ப்பீர்களானால் அந்த சங்கீதம் ஒரு பெரிய சங்கீதம், பெரிய அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதுமே தாவீது கர்த்தரை துதிப்பதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 50வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்கிறான். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்த ஆலயத்திற்காக அவன் எல்லா பொருட்களையும் சேர்த்து தன்னுடைய சபை மக்களுக்கு முன்பாக அவன் ஏறெடுத்த ஜெபத்தை குறித்து 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. 1 நாளாகமும் 29:10 தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஆரம்பித்து தொடர்ந்து அருமையான ஒரு ஜெபத்தை நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவன் மேல் வைத்த அன்பின் மிகுதியால் தேவனை மனதார பிறர் முன் கூட ஸ்தோத்திரிப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தனை நெருங்கிய உறவு தேவனோடு அவன் வைத்திருந்தான். மாறாத ஒரு இடைவிடாத தொடர்பு தேவனிடத்தில் இருந்தது. தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம். அதுபோல நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? உங்களிலும் என்னிலும் இந்த அன்பையே தேவன் வாஞ்சிக்கிறார். நம்மளுடைய காணிக்கையை அல்ல, நம்மளுடைய பணத்தை அல்ல, நம் ஊழியத்தை கூட அல்ல. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வேத வாசித்தல், நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஆராதனை, காணிக்கை, தசமபாகம், இவைகளை பழக்க வழக்கத்தின்படி அல்லது பாரம்பரியமாக அல்லது கடமைக்காக ஒரு ரொட்டீனாக நாம் செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அல்லது கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள ஒரு தனிப்பட்ட அன்பின் மிகுதியால் நாம் செய்கிறோமா? அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே. நான் கடந்த முறை பேசும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து நான் பேசினேன். எத்தனையாய் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்த்தோம். இவ்வளவாய் அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்க அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, இந்த ஏழை எளிய நெஞ்சத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பது என்ன? நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுவே பிரதான கற்பனையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே திருச்சபையாரே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
நாம் ஆலயத்திற்கு வருவதும், காணிக்கை கொடுப்பதும், வேதம் வாசிப்பதும், ஜெபிப்பதும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் மிகுதியினால் அல்லது நம்மளுடைய சடங்காச்சார பாரம்பரிய வழக்கத்தின்படி நாம் செய்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனை முழு இருதயத்தோடும், ஆத்மாவோடும், மனதோடும், பலத்தோடும் அன்பு கூற இந்த நாளிலே தீர்மானிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர், அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை, வாஞ்சையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை, தேவன் மேல் ஒரு ஒரு அபரீத அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம யாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான பாதையிலே கர்த்தரை நடத்தி கொண்டு போயிருக்கிறார். தாவீது ராஜாவை குறித்தும் மேவிபோசத்தை குறித்தும் நாம் தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. கண்கள் நாம் ஜெபிக்கலாம். கிருபையுடன் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் மேற்றுதிக்கிறோம். நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே உள்ள ஆண்டவரே குணாதிசயங்களை, ஆண்டவரே அவருடைய சுபாவங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்த ஆண்டவரே அந்த தாவீது ராஜாவுடைய அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வருவதற்கு கற்று உதவி செய்வதாக. ஆண்டவரே, நாங்களும் உண்மையிலே அன்பு கூர்ந்து இப்படி நாமத்தை மயப்படுத்துவதற்கும், உடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும், ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும், உமக்கென்று வாழ்வதற்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மேவிபோசத்துடைய வாழ்க்கையைப் போல ஆண்டவரே தாழ்மையுள்ள ஒரு மனிதனாய் வாழ, விட்டு கொடுத்து போகிற ஒரு மனிதனாய் வாழ, உண்மையுள்ள ஒரு மனிதனாய் வாழ கர்த்தரை அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளுடன் தாசரை தொடர்ந்து பலப்படுத்தி பயன்படுத்தும், உடைய நாமத்தை மயப்படுத்தும், ஆசீர்வதித்தலும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய சமாதானமும் உடைய மக்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.